யாரை கொண்டு வேணாலும் நடத்துவாரம்மா, யாரை கொண்டு வேணாலும் கிரியை செய்வாரம்மா. தேவ பாதத்துல நீ காத்திருந்து பாரு, தேவன் உனக்கு அதுக்குரிய வழியை திறப்பார். தேவ பாதத்துல காத்திருக்கலன்னா வழி திறக்காது. நான் அது உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். தேவ பாதத்துல இல்லைன்னா வழி திறக்கவே திறக்காது. இன்றைக்கு மனுஷனுடைய செயல் இப்படி இருக்குங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். மனுஷனிடத்துல எல்லா காரியத்தை ஒப்புவித்து விட்டு மனுஷனிடத்துல எல்லாவற்றையும் போய் பேசிவிட்டு எனக்கு கர்த்தர் ஒன்னும் செய்யலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் எதுவும் தரலன்னு சொல்லக்கூடாது. நீ கர்த்தரிடத்துல சொல்லவே இல்லையே. தேவன் உனக்கு தருகிற வரைக்கும் நீ காத்திருக்கவே இல்லையே. தேவன் உனக்கு கொடுக்கிற வரைக்கும் நீ ஆண்டவர் சமூகத்துல பொறுத்திருக்கவில்லையே. நீ அப்ப ஏன் ஆண்டவரை குறை சொல்ல வேண்டும்? எல்லாம் மனுஷனிடத்துல போய் ஒப்புவிக்கிறது, மனுஷன் போய் பேசுறது, மனுஷன் போய் ஆலோசனை கேட்கறது, எல்லாம் செய்யறது. ஆண்டவர் அதுக்கப்புறம் போய் குறை சொல்றது. அப்புறமா ஆண்டவர் எனக்கு ஒன்னும் செய்யலன்னு சொல்றது. தெளிவாய் சொல்லுகிறேன், மனுஷன் எதையும் சொல்லாத, உன்னை ஏமாத்துவான். மனுஷன் உன் பாரத்தை இறக்காத, ஏமாத்துவான். மனுஷன் நீ எதையும் சொல்லி ஜெயிக்கலாம் நினைக்காத, ஏமாத்துவான். மனிதனிடத்தில் அல்ல, நீ ஆராதிக்கிற தேவனிடத்திலே உன் பாரத்தை ஊற்று, உன் கண்ணீரை ஊற்று, ஜெபத்தினாலே ஊற்று, ஆராதனையினாலே ஊற்று. வேத வசனத்தை வாசித்து வாசித்து உன் இருதயத்தில் இருக்கிற அத்தனை தேவனிடத்திலே கொண்டு போ. ஏற்ற வேளை வரும்போது அந்த காரியத்தை கர்த்தர் சாதகமாக்கி முடிப்பார்.